அமாவாசைக்கு வீட்டில் சாமி கும்பிடணும், நாளே கிளம்பி வந்துடுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க அத்தை. சரி வேறு வழி இல்லை, அதுக்கப்புறம் கிளம்பி தானே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். இங்கே அமாவாசை விரதம் கூட புரட்டாசி மாதம் விரதம் மாதிரி தான் இருக்கும். காலையிலே எழுந்திரிச்சோன்னே வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம நேற்று நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ண நான்வெஜ் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி அதை வெயிலில் கவுத்துட்டு புதுசாக விரதத்து பாத்திரத்தை எடுத்து அதில் தான் சமைக்கணும். அதை மறுபடியும் கழுவிட்டு அதில் தான் சமைப்பாங்க. சமைக்கிறதுமே விருந்துக்கு சமைக்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னா சாம்பார், வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், கீரை, வெண்டைக்காய் கூட்டு, ரசம் இதான் வச்சுருந்தாங்க. எப்பொழுதும் வடை பாயசம் இருக்கும், இந்த தடவை வடை பாயசம் மிஸ்ஸிங். ஸோ 3 இலை போட்டுட்டு, அதாவது என்னோட ஹஸ்பண்டோட அப்பா, அவங்களோட அப்பா, அப்புறம் அவங்களோட அப்பான்னு சொல்லி 3 தலைமுறைக்கு இலை போட்டுட்டு, அப்புறம் அவங்க அதுக்கெல்லாம் சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டு நீர் விழாவிட்டு அந்த இலையில கொஞ்சம் கொஞ்சமாக 3 இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை காக்காய்க்கு வச்சுட்டு அந்த 3 இலையிலையும் என் மாமியார், என் ஹஸ்பண்ட், என்னோடய பையன் 3 பேர்